அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு கணவன் மனைவி இடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன, மனைவி கணவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன, இந்த ரெண்டையும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு கணவனாக இருப்பவன் மனைவியிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது மரியாதை. தன்னை மதிக்க வேண்டும், வீட்டுக்கு வந்தா மதிக்கணும், அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. அத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கணவன் வீட்டுக்கு வந்தால் சிரித்த முகத்தோடு வரவேற்க வேண்டும் மனைவி. அது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்தாலும் பிரச்சனை இல்லை. சிரித்த முகத்தோடு நீங்கள் அவரை வரவேற்க வேண்டும் அப்படின்னாங்க. இன்னைக்கு எத்தனை வீட்டில் அப்படி நடக்குது? ஒரு மரியாதை இல்லை. ஒரு மரியாதை, அவர் வந்திருக்கிறாரு, அவருக்கு மரியாதை செய்யணும், அவருக்கு தேவையானதை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடியது கிடையவே கிடையாது. பல வீடுகள்ல அப்படித்தான் நடக்குது. இனியும் கொஞ்சம் கூட நம்ம இதை விளக்கமா பார்க்க போனா, இப்ப லவ் மேரேஜ் என்று சொல்லக்கூடிய லவ் மேரேஜ்னால கணவனை வாடா போடன்னு பேசக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. கணவனை வாடா போடங்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. எப்படிங்க அது மனசு வருது? சொந்த கணவனை பார்த்து வாடா போடா, அதை இடுறா, அங்க போய் அதை வாங்கிட்டு வாடா, இதை வாங்கிட்டு வரா. நவுது பில்லா, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். சுத்தமா மரியாதை என்பது இந்த தலைமுறையோட முடிஞ்சு. நீ வரக்கூடிய ஜெனரேஷன் நீங்க மரியாதை எதிர்பார்க்க முடியாது. அதுதான் உண்மை. இனிமேல் வளரக்கூடிய ஜெனரேஷன் இப்பவே தொடங்கியாச்சா இல்லையா? சொந்த கணவனையே வாடா போட அளவுக்கு வந்துருச்சு. அப்போ கணவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, கணவனை மரியாதை செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு மரியாதை செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு ஹதீஸ்ல பாருங்க, லவ் குன்து ஆமிரன் அஹதன் ஐ யஸ்ஜுத லி அஹதின் ல அமர்த அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. சுஜூது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். சுஜூது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாது வேறு யாருக்கும் சுஜூது செய்ய கூடாது. அப்படி அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்காவது சுஜூது செய்யலாம் என்று நான் கட்டளையிட்டிருப்பேனால் மனைவி கணவனுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பேன். ஆனா அது கூடாது என்பதனால நான் அதை தடுத்துட்டேன். அப்ப அந்த அளவுக்கு மனைவி கணவனுக்கு சுஜூது செய்யக்கூடிய அளவுக்கு கடமை உணர்வு ஒரு மனைவிக்கு இருக்கிறது. அதை புரிஞ்சுக்காம வாடா போடா அப்படின்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. இது எங்க போய் முடியும்னு தெரியல. அதனால இந்த கணவனுக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்தே ஆக வேண்டும். சரி, ஒரு மனைவி கணவனிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? எதை எதிர்பார்க்கிறா அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை ஒரு மனைவி எதிர்பார்க்கிறா. என்ன தெரியுமா? கொடுத்த காசுக்கு கணக்கு கேட்க கூடாது. 500 ரூபா கொடுத்தாலும் சரி, 1000 ரூபாய் தந்தாலும் சரி, எங்க பாக்கி காசு? 350 ரூபா தானே செலவாச்சு, பாக்கி 150 ரூபாய் கொண்டா. கணக்கு கேட்க கூடாது. கணக்கு கேட்டா குடும்பம் குளமாயிரும். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க அத்தா அம்மா குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது. அவங்க அத்தா அம்மா குடும்பத்தை பத்தி, உங்க அத்தா பத்தி எனக்கு தெரியாதா, உங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாதா என்று சொன்னா நிச்சயமாக எப்படிப்பட்ட மனைவிமார்களுக்கும் கோபம் வரும். இந்த ரெண்டு விஷயத்தையும் கணவன்மார் விட்டுருங்க. அப்படி விட்டுட்டா குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஆகவே கணவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை மனைவிமார்கள் செய்ய வேண்டும், மனைவிக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை கணவன்மார்கள் செய்ய வேண்டும். அப்பதான் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா குடும்பம் என்னாயிரும்? நாசமா போய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவிடத்துல கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னால முத சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா, அலி ரொம்ப ஏழை, உன்னை கல்யாணம் முடிக்கிறதுக்கு மகருக்கு கொடுக்கறதுக்கு கூட அவர்கிட்ட பணம் இல்லை. அவர்கிட்ட இருந்த ஒரு யுத்தம் செய்யறது போடக்கூடிய ஒரு சட்டை, போர் செய்யறது போடக்கூடிய ஒரு சட்டையை கொண்டு மார்க்கெட்ல விற்று
அதை கொண்டு வந்து இப்ப மஹர் தந்திருக்கிறார். அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. அதனால எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு அவருடைய மனசை புண்படுத்திடாதமா, மனசை புண்படுத்திடார் என்று ஒரு மகளுக்கு தகப்பனாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படியே என்ன அர்த்தம்? கணவனிடத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் கேட்டு மனசை நோகடிச்சிடாதீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. அந்த அளவுக்கு அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் கணவனை பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்கள்கிட்ட எல்லாம் நான் வாழ்ந்து இத்தனை வருஷமா வாழ்ந்து என்னத்தை கண்டேன் என்று சொல்லிவிடாதீர்கள். நீங்கள் நேரா போக வேண்டிய இடம் நரகம். 2 விஷயத்தினால பெண்கள் நரகம் போறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். பெண்கள் கேட்டிருக்கிறாங்க இந்த விஷயத்தை. 2 விஷயத்தினால் பெண்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். என்னது? ஒண்ணு, சாபம் இடுவது. சாபமிடுவதுன்னு சொன்னா அவன் அது அப்படி போயிடுவான், லாரியில பட்டு போயிடுவான், அவன் வண்டியில பட்டு சாவான் அப்படின்னு சபிக்கிறது. இந்த சாபம் அதிகமா இருக்கிறது பெண்கள் இடத்துல தான். ஆண்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அட விடுறா, என்னமா ஆயிட்டு போகுது, அவனாவது அல்லாவாது அப்படின்னு விட்டுருவாங்க. பெண்கள் அப்படி இல்லை, அப்படியே செஞ்சோம் நாசமா போயிடுவான், வண்டியில பட்டுச்சவன் லாரியில பட்டுச்சவன் என்று சபிப்பார்கள். இப்படி சபிப்பதன் காரணமாகவும் 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, தன்னுடைய கணவரிடத்தில் 10 வருஷம் 20 வருஷம் வாழக்கூடிய ஒரு பெண் ஏதாவது ஒரு சாரியோ அல்லது ஒரு கம்மலோ ஒரு நகையோ ஒரு பொருளோ எடுத்து கேட்டுட்டு அவர் வாங்கி தரலன்னு சொன்னா, உங்க கூட இத்தனை வருஷமா வாழ்ந்த நான் என்ன சுகத்தை கண்டேன் என்று ஒரு கணவனுடைய முகத்தை பார்த்து ஒரு மனைவி கேட்பாரையானால் அவள் நரகத்தில் தள்ளப்படுவாள். பெண்கள் இதை 2ஐயும் எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளோ வீட்டில் நடக்குது. ஒரு பட்டு சாரிக்காக வேண்டி, ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு சாரிக்காக வேண்டி, 1 கிராம் நகைக்காக வேண்டி, அல்லது எனக்கு ஒரு அலமாரி வேணும் வாங்கி தரல, இப்படி இந்த சின்ன சின்ன பொருளுக்காக வேண்டி சொந்த கணவனை பார்த்து உங்க கூட நான் இத்தனை வருஷம் வாழ்ந்து என்னத்தை கண்டேன் என்று சொன்னால் அவர் நரகத்தில் தள்ளப்படுகிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் கணவன்மார்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை பெண்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவள் நரகத்தில் தள்ளப்படுவாள். சரி, இன்னொரு ஹதீஸ் பாருங்க. லா யஹில்லு லி இம்ராத்தின் அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பீதினிஹி. சில பெண்கள் எப்ப பார்த்தாலும் நோன்பு 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 நோன்பு, மற்ற சகோதர மதத்தை சார்ந்த சில பெண்களை மாதிரினா விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம், திங்கக்கிழமை விரதம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம முஸ்லீமில் இருக்கக்கூடிய பெண்கள் நான் அந்த நோன்பு வச்சிருக்கிறேன், இந்த நோன்பு வச்சிருக்கிறேன், அந்த அவுலியாக்கு நெய்யத்தை வச்சிருக்கேன் என்று சொல்லி எப்ப பார்த்தாலும் நோன்பு நோன்புன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி உள்ள பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ் என்ன தெரியுமா? ஃபர்லான நோன்பு அல்லாமல், ரமலானுடைய ஃபர்லான நோன்பு அல்லாமல் வேற எந்த நோன்பை நீங்கள் வைப்பதாக இருந்தாலும் கணவனிடத்தில் பர்மிஷன் கேட்க வேண்டும். ஏங்க நான் நாளைக்கு நோன்பு வைக்கவா, நாளைக்கு நோன்பு வைக்கட்டா அப்படின்னு கேட்கணும். அவரு சொல்றாரு இல்ல இல்ல நாளைக்கு எனக்கு லீவு, நோம்பெல்லாம் வைக்காத அப்படின்னு சொன்னா வைக்க கூடாது. அது என்ன நோம்பாகணும் சரி. அவரு அதாவது கணவன் வீட்டில் இருக்கின்ற பொழுது அவருடைய பர்மிஷன் இல்லாமல் எந்த நோன்பையும் பெண்கள் வைக்கக்கூடாது, மனைவிமார்கள் வைக்கக்கூடாது. இதுதான் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு மீறக்கூடாது. எதையாவது பேரை சொல்லி யாருடைய பேரையாவது சொல்லி நோன்பு நோன்பு நோன்புன்னு சொன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிடும். அதனால ஒரு சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு சஹாபி, சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய மனைவி ரசூலுல்லாஹ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்லுது. யா ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவர் தொழுதா அடிக்கிறார், நோன்பு வச்சா அடிக்கிறார், ஆனா அவரு காலையில் ஃபஜ்ர் தொழுக போறதில்லை. 3 கம்ப்ளைண்ட். தொழுதா அடிக்கிறாரு, நோன்பு வச்சாலும் அடிக்கிறாரு, அவரு காலையில் ஃபஜ்ருக்கு போறதில்லை. உடனே அவர் கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ்.
என்னப்பா உன் மனைவி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுது உன் மேல, தொழுகிறது நல்லது தானப்பா, தொழுகிறது நல்லது தானே, ஏன் தொழுது அடிக்கிறிய? அப்போ அந்த சஃப்வான் கூடிய சஹாபி சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ், நானு வெளியே போய் மரம் வெட்டி அதை கொண்டு போய் சந்தையில வித்து பசியோட வருவேன். வீட்டுல வந்தா இவ அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி பெரிய பெரிய சூரத்து போது தொழுவா. எனக்கு தாங்க முடியாது, பசியின் கொடுமை. அப்ப நான் பார்த்தேன், இதுக்கு என்ன வழி, செலாங் கொடுக்குற மாதிரி தெரியல, ஓங்கி ஒரு அறை விட்டேன், அதுக்கு பின்னால தொழுகி முடிச்சுட்டா. இது தப்பான்னு கேட்டாங்க. அந்த சஃப்வான் கேட்கறது, இது தப்பா யார சொல்லலாம்? தப்பே இல்லை, நல்லதுதான். அப்ப கணவன் வீட்டுக்கு வந்துட்டு என்ன செய்யணும்? அவருக்கு தேவையானதை செய்யணுமே தவிர, சீக்கிரமா சலாங் கொடுத்து தொழுகை முடிக்கணுமே தவிர நீ வாட்டுக்கு தொழுதுட்டு இருக்க கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, நோம்பு வச்சு அடிக்கிறான்னு சொன்ன அந்த உங்க மனைவி சொல்லுச்சு, ஏன் நோம்பு வச்சுக்கிறது நல்லது நினைப்ப, ஏன் அடிக்கிறேன்னு. யாரு சொல்லலாம், நான் எப்ப கேட்டாலும் நோம்பு 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 நோம்புங்கிறா. நானே சிறு வயசு, வாலிப வயசு, எனக்கு ஆசாபாசங்கள் இருக்குமா இல்லையா? நான் வீட்டுல தான் இருக்கிறேன். அப்படி இருக்கிறது எப்ப பார்த்தாலும் நோம்பு நோம்புன்னு சொல்றா. பார்த்தேன், ஒரு நோம்பு வச்சப்போ ஓங்கி ஒரு அறை விட்டேன் அப்படின்னாச்சு. நல்லதுதான், நீ செஞ்ச நல்லதுதான். கணவன் வீட்டில் இருக்கின்ற பொழுது கணவனுடைய பர்மிஷன் இல்லாமல், அனுமதி இல்லாமல் நோன்பு வைக்க கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர். சரி, ஃபஜ்ர் தொழுகைக்கு போறதில்ல, தூங்கிடுற அப்படின்னு சொன்னாங்களே, சரியா? ஆமையா ரசூலுல்லாஹ், நான் காட்டில் போய் விறகு வெட்டி அதை கொண்டு சந்தையில விற்று பயங்கர டயர்டா வருவேன், உடம்பெல்லாம் பயங்கர சோர்வா இருக்கும், தளர்ந்து போயிடும். அப்ப நான் என்ன செய்ய, தூங்கினா தூக்கத்துல பற்றுவேன், எந்திரிக்க முடியாது. சரி, இனிமேல் ஃபஜ்ரை நீ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இனிமேல் நீ ஃபஜ்ரை நீ மிஸ் பண்ணக்கூடாது தொழுகணும் அப்படின்னா. எப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அன்னையிலிருந்து அந்த சஹாபி ஃபஜ்ரை மிஸ் பண்ணாம தொழுதாங்க, ஃபஜ்ரை விடாம தொழுதாங்க. அப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் கணவன்மார்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அந்த மரியாதை செய்ய வேண்டும். கணவனாக இருக்கக்கூடியவர்கள் மனைவிக்கு என்ன செய்ய மரியாதை செய்யணும், அந்த மரியாதை செய்ய வேண்டும். அப்பதான் குடும்பம் நல்ல குடும்பமாக, குடும்பம் ஒரு கதமமாக, சந்தோஷமான குடும்பமாக இருக்க முடியும். அல்லாஹும் ரசூலும் எப்படி சொன்னார்களோ அதன் பிரகாரம் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உங்களுக்கு இந்த பயான் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்களுடைய குடும்பாதிகளுக்கெல்லாம் இந்த விஷயத்தை எத்தி வையுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர்.